பைரவா. ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். நிறைய சக்கரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடம்புல ஆக்டிவேட் இருக்கக்கூடிய 7 சக்கராஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப அற்புதமான ஒரு சக்கரா தான், ஆக்னா. இந்த ஆக்னா சக்கரா உடைய பயன் என்ன, பலன் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தேவை ஞானம். அவன் ஞானம் படைத்தனப்பா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை என்னுடைய எல்லா இடத்துலையுமே அங்கங்கே பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும். உன்னை நீ நேசித்தால் ஞானம் பெறுகிறாய், உலகம் உன்னை நேசித்தால் ஞானியாகிறாய். ஃபஸ்ட்டு ஞானத்தை பெறணுங்க. ஞானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அடங்கக்கூடியது அந்த ஞானம். இந்த ஞானத்தை சரிவர நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைச்சிடலாம். இது ஆக்னா எங்கே இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இதுதான் நெத்திப்பொட்டுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் இந்த ஆக்னா சக்கரத்தினுடைய இடம். நெத்திப்பொட்டுன்னு சொல்கிறோம்ல, நெத்திப்பொற்றா, அவன் நெத்திப்பொற்றா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நெத்திப்பொட்டில் தான் ஆக்னா சக்கரம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆக்னா சக்கரத்தை எல்லாத்துக்கும் தேவை ஞானம். அவன் ஞானம் பெற்றவனப்பா. ஞானம் எடுத்துக்கணுங்க. ஞானம் எங்கிருந்து வருது? நம்மளை உணர்வுபூர்வமாக மன ரீதியாக எடுத்துக்கிட்டு நம்ம டிராவல் பண்றத நமக்கு ஞானத்தினுடைய பலன்கள். ஞானமே நம்ம இல்லையே. நம்ம எத்தனை பேர் ஞானத்தோட இருக்கோம்? ஞானம் தாங்க. ஞானத்தை பெற்றுட்டோம்னாவே எல்லாமே நம்ம உணர்ந்துடலாங்க. எங்கிட்டயே ஒரு சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, எப்படி சாமி இது இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது, எப்படி நீங்க அறிய முடியுது அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் இதுதான் ஞானம்னு சொல்றோம். நம்மள மனதையும் உடலையும் பயிற்சியில தாங்க கொண்டுட்டு போகணும். நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்னை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா, நம்ம கோவில்ல தீபார்த்தனை காமிக்கிற போது ஒரு சில முத்திரைகள் போடுவேன். இதெல்லாமே ஒரு விதமான பயிற்சிகள் தான். இந்த ஆக்னாவுக்கு எப்படிலாம் நீங்க பயிற்சி பண்ணினீங்கன்னா, நெத்தி போட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டுங்க. அப்படியே இதனுடைய எழுத்து உச்சாரணம் எப்படி பண்ணணும்னா, ஈ, கண்ணை மூடிட்டு மனதை ஒருநிலைப்படுத்திட்டு ஈ, அப்படியே உள் அடி வயிற்றிலிருந்து வரணும் இந்த எழுத்தினுடைய உச்சாரணம். ஈ, எப்படி கண்ணை மூடிட்டு நல்லா அழுத்தமா ஈ அப்படிங்கிற உச்சாரணம் மட்டும் பண்ணி பாருங்க. ஒரு 7 to 10 நிமிடம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஞானத்தை அடைய முடியும். எல்லாரும் ஞானம் தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.